ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்ச மாதிரி பதறி போய் ஓடி வர? ஆமா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டுருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா கொண்டா. முடிச்சு அதுக்குள்ள சும்மா பார்த்தேன். நீயா படிச்சடா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்க. முடியும். டேய் ஏன்டா மொத்தமே 4 வருது தான் இருக்கு. 4 வருது ஆனா கூட்டத்துல எழுதி இருக்காரு அவரு. கூட்டலதா? அது கோபால ஐயா இங்க வாங்க. இங்க வாங்க. என்னங்க ஐயா? நீங்க வரீங்க. நீங்க வரீங்க. ஐயா கூப்பிடுறாரு. அவரு கூப்பிட்டு வந்துடுறானே. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல. டேய் சும்மா. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கூப்பிட்டல? ஐயா என்ன எழுதிருக்க? நாளை என்று இன்றே இழகாது. இல்லையே அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பாரு. கூட்டெழுத்து சுருக்கெழுத்து. என்னடா படிச்ச? படி படி. நாளை என்று இன்றே இழகாது. நீ இன்றே இழகாது. நீ இன்றே இழகாது. மக்களே வந்து தமிழ்நாட்டோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வரப்போது. வெறும் 3 மாசம் தான் பாக்கி இருக்கு. ஸோ வந்து என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, எல்லா வாக்காளருமே அவங்களோட வாக்காளர் அட்டையை தேடி வச்சு கண்டிப்பா ஓட்டை போடுங்க. ஏன்னா இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ சிட்டிசன். பிளஸ் நம்ம தளபதி வேற நிக்கிறாரு. ஸோ மறக்காம ஓட்டு போடுங்க. தளபதிக்கு இல்லை, நீங்க யாரு கரெக்டா நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக. ஸோ வீடியோட தம்ப்நெயிலும் டைட்டிலும் படிச்சிருப்பீங்க. வில் ஐ vote ஃபார் டிவிகே ஆர் நாட்? இதுதான் நம்ம வீடியோட கண்டென்ட்டா இருக்க போகுது. ஸோ நான் டைம் பாஸ் பண்ண விரும்பல. நம்ம வந்து வீடியோவை ஒரு 6 to 7 செக்மெண்டா பிரிச்சிருக்கோம். அப்புறம் நான் விஜய் அண்ணாக்கு அதாவது டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவேனா இல்லையா, அது வந்து நான் வந்து கடைசி செக்மெண்ட்ல வச்சிருக்கேன். ஸோ வந்து ஃபைனல் வரைக்கும் வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. வீடியோ வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா போகுது. செக்மெண்ட் 1 போயிடலாம் மக்களே. அதான் டிவிகேயோட பாலிடிக்ஸ். நீங்க யாராச்சும் ஒருத்தவங்க என்ன வந்து டிவிகேயோட பாலிடிக்ஸை ரேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ரொம்பவுமே சூப்பரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதே டைம் ரொம்பவுமே சுமாரா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏதோ பேலன்ஸ்டா போயிட்டு இருக்கு, ஸ்டாக்னெண்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா 2024 தான் கட்சியோட அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் 2026 பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க எலெக்ஷன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் எதுக்கு அது வந்து ஸ்டாக்னெண்டா இருக்கு, ஏன் நல்லா பாலிடிக்ஸ் இவங்க பண்ணலன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப வந்து நம்ம ஊர்ல அதாவது தமிழ்நாட்டுல ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல 234 தொகுதி இருக்கு மக்களே. அதுல மெஜாரிட்டி எடுத்தாதான் நீங்க வந்து சிஎம்ஓ இல்ல வாட் எவர் வந்து ரூலிங் பார்ட்டியா ஆகலாம், கரெக்டா? ஸோ 2034 தொகுதியிலையும் டிவிகேயோட ஆதிக்கம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ பிக் நோ. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப என் ஊர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஊர்ல இருக்கேன்னா அங்க வந்து டிவிகேயோட பாலிடிக்ஸ் வந்து ரொம்பவுமே இப்போ மைனாரிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல டிஎம்கே அன்புனா, ஏடிஎம்கே அரசன். ஸோ இந்த வில்லேஜ் சைடு அதாவது ஊர் சைட்லலாம் எல்லா வீட்லயுமே ஐதர் இட் வில் பி டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா நம்ம தோல் திருமாவளவனோட விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி ஓட்டு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம விஜய் அப்புறம் அவரோட தொண்டர்கள் அப்புறம் அதுல மேனேஜ்மெண்ட்ல செய்யற வேலைகள் என்னன்னா 234 தொகுதியிலுமே அவங்க ஃபோக்கஸ்டாவே இல்லைங்க. சொல்ல போனோம்னா மெயின் சிட்டி இப்போ சென்னை ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் அதோட சுத்தி இருக்கிற தொகுதியில தான் வந்து அவங்க கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. பட் அவங்கள்ட்ட சொல்லணும், ப்ரோ நீங்க வந்து 2 மேஜர் பார்ட்டி கிட்ட இன்னைக்கு இல்ல எலெக்ஷன் டைம்ல நீங்க வந்து 2 மேஜர் பார்ட்டிஸ் கிட்ட போய் வந்து ஃபைட் பண்ண போறீங்க. ஒன்னு டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே. அதை விட்டு நிறைய கட்சி இருக்கு, பிஜேபி இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. இஃப் தே ஆர் நாட் கோயிங் வித் அலையன்ஸ், அப்ப நீங்க எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணி தான் நீங்க வந்து மெஜாரிட்டி எடுக்கணும். ஸோ அங்க வந்து கொஞ்சம் இடிக்குது இவங்களோட அரசியல். என் ஊர்ல வந்து எனக்கு எந்த மாற்றமுமே தெரியல. ஏன்னா இன்ன வரைக்குமே டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே தான், பிளஸ் சிலர் கட்சிகள் இருக்கு. அவங்களோட ஆதிக்கம் பிளஸ் அவங்களோட பிரச்சாரம், அவங்களோட பப்ளிசிட்டி, இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்க ஊர்ல டிவிகேயோட பிரச்சாரமோ இல்ல மாநாடோ இல்ல ஏதாச்சும் அவங்க புதுசா ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி ப்ரோ, டிவிகே வந்து யாருக்கு கூடயாச்சும் கூட்டணி போனா அது 2026 எலெக்ஷன்ஸ் ஜெயிக்கலாமா, கப்ப தூக்கலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் நம்மளோட செக்மெண்ட் 2. போலாமா? செக்மெண்ட் 2, should TVK go for an
அலையன்ஸ், அதாவது டிவிக்கு கூட்டணிக்கு போலாமா? என்கிட்ட கேட்டீங்கன்னா வந்து ஃபைட் பண்றது ரொம்ப பெரிய கைங்க. கண்டிப்பா டிவிக்கு கூட்டணி போச்சுன்னா there are chances for a huge numbers, பட் என்கிட்ட கேட்டீங்கன்னா ஜெயிக்கிற வாய்ப்பு மக்களே 2 to 3% தான் இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே வந்து இவர் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இல்லை. நம்ம தளபதி விஜய் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபியை கவுண்டர் பண்றது பிளஸ் வந்து லைக் நாங்க யார் கூட போட்டி போடுறோமோ நாங்க அவங்கள பத்தி தான் பேசுவோம்னு சொல்லிட்டு இதற்கு கட்சியை வந்து கொஞ்சம் அப்படி பேசுனது. ஸோ வந்து இங்க என்ன பிரச்சனைனா அவர் கூட்டணி போகலைன்னா கம்ப்ளீட்டா நான் சொல்லிடுறேன், நான் இந்த வீடியோலயே சொல்லிடுறேன், அவர் வந்து வர முடியாது. எல்லாருக்குமே தெரியும் வந்து யாரெல்லாம் ஃப்ரீக்வெண்டா நம்ம அரசியலை பாக்குறாங்களோ நியூஸை பாக்குறாங்களோ பிளஸ் அந்த அமைப்புல இருக்காங்களோ, அமைப்பு வேற, பட் அந்த ஹாட் இதுல இருக்காங்களோ அந்த ஹாட் பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தட் வந்து விஜய் வந்து அந்த இது பண்ண முடியாது. என்னன்னா 2026 வந்து கேப்சர் பண்ண முடியாது. என்னன்னா ஏற்கனவே பெரிய கை இங்க இருக்குதுங்க. ஆல்ரெடி 80 வருஷத்துக்கு மேலே அந்த கட்சிலாம் இருக்குதுங்க. ஸோ இவ்வளோ சீக்கிரமாலாம் யாருமே உள்ளார வர விட மாட்டாங்க. பட் அவங்க வந்து அலையன்ஸ், அதாவது இப்போ இந்த வீடியோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஒரு டேட்டா எடுத்தேன். என்னன்னா 2021 எலெக்ஷன்ஸ், ஏன்னா அதுக்கு நம்ம 2026 முன்னாடி ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்னா 2021 தான். ஸோ அதுல வந்து டேட்டா எடுத்து பார்த்தோம்னா எஸ்பிஏ அப்புறம் என்டிஏ, அதாவது செக்யூலர் பொலிட்டிக்கல் அலையன்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். இப்போ எஸ்பிஏ என்டிஏ வந்து இந்த 2 வார்த்தை வந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். அதனால நான் வந்து ஒரு சிம்பிள் டேர்ம்ல சொல்றேன். திமுக கூட்டணி பிளஸ் அதிமுக கூட்டணி. திமுக கூட்டணி தான் எஸ்பிஏ, அப்புறம் அதிமுக கூட்டணி தான் என்டிஏ. ஸோ திமுகவோட கூட்டணி பார்த்தீங்கன்னா திமுக இருக்குதா கட்சி, அதுக்கப்புறம் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து தோல் திருமாவளவனோட நம்ம விடுதலை சிறுத்தை இருக்குதா, அப்புறம் கம்யூனிஸ்ட் இருக்குதா, அப்புறம் ரீசெண்டா வந்து மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் சார் அவங்களுமே அந்த கட்சியில தான் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அதே நம்ம இப்போ என்டிஏ பார்த்துட்டோம்னா அதிமுகவோட கூட்டணி. அதிமுக இருக்குதா, அப்புறம் வந்து பிஜேபி இருக்குதா, அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், டிஎம்கே டாக்டர் அன்புமணி தாஸோட கட்சி. அதுக்கப்புறம் வேற எந்த கட்சினா சரி இதுதான் வந்து மெயின் தலைனா இவங்க தான், பிஜேபி ஏடிஎம்கே லைக் இவங்க தான் மெயின் தலை. அண்ட் திமுக வந்து திமுக அண்ட் கம்யூனிஸ்ட் இருக்கட்டும் ஐஎன்சி இருக்கட்டும் அவங்களாம் மெயின். ஸோ வந்து இப்போ ஸ்டாட்ஸை சொல்ற மக்களே, 234 தொகுதியா கரெக்டா, 153 தொகுதி வந்து டிஎம்கே, அதாவது டிஎம்கேயோட கூட்டணி பிடிச்சாங்க. பாக்கி இருக்கிற 75 தொகுதி தான் ஏடிஎம்கே கூட்டணியால பிடிக்க முடிஞ்சது. ஸோ 75 எங்க இருக்கு, 159 எங்க இருக்குன்னு பாத்துருங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டா ஹாஃப் அண்ட் ஹாஃப் தான், டபுள் எக்ஸ் தான். இதுலயுமே 159 தொகுதியில டிஎம்கே பிடிச்ச தொகுதி 133. அதாவது லைக் சோஃபார் அவங்க எல்லாருமே பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க கூட்டணியில தான் அவங்க தான் மேக்சிமம், அது எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து இது ஓவர் மேக்சிமமா இருக்கு. 133 தொகுதி, அதுவும் 159ல, அதாவது 26 தொகுதி தான் இதர் கட்சிலாம் பிடிச்சி தந்தாங்க. அதுவே நீங்க ஏடிஎம்கே கூட்டணியில பாத்தீங்கன்னா 75ன்னு சொன்னா அதுல 66 தொகுதி வந்து ஏடிஎம்கே பிடிச்சிருக்காங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளோ, 9 தொகுதி தான் பாக்கி இதர் கட்சிகள், அதாவது கூட்டணி கட்சிகள், அது பிஜேபியா இருக்கட்டும் பாட்டாளி மக்களா இருக்கட்டும் எதா வேணா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுக்கு அதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிக்கே வந்து அலையன்ஸ் போகலைன்னா கண்டிப்பா தோக்க போறாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க வந்து அலையன்ஸ் கூட்டணியோட ஒரு ஐடியா வச்சிருந்தாங்கன்னா there are some chances, ஜெயிக்க முடியாது பட் ஒரு வந்து ஒரு நல்ல ஃபைட் பண்ணலாம். ஜெயிக்க முடியாது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், பட் ஃபைட் பண்ணலாம். அண்ட் மேபி அவங்களுக்கு அது ஃபியூச்சர்ல கண்டிப்பாவே ஒரு வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல முடியும் கண்டிப்பா சொல்றேன். பட் அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இப்போ டிவிக்கே ஒரு என்னது ஃபுல் ஃபிளெஜ்ட் அவங்க ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னா அலையன்ஸ் போகணும்னு சொல்லிட்டேன்னா யார் கூடலாம் அலையன்ஸ் போகலாம். ஏடிஎம்கே கண்டிப்பா, நான் என்ன சொன்னேன், நான் வந்து செக்மெண்ட் 1ல என்ன சொன்னேன், நம்ம வந்து 234 தொகுதியிலையும் என்னது டிவிக்கே அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபுல் ஃபோக்கஸ்டா இல்லைன்னு சொன்னா, ஆனா டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே இருக்குதுன்னு சொன்னா, ஏன்னா டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே வந்து அவங்க வந்து வில்லேஜ் சைடை கன்ஃபார்மா பிடிச்சிக்கிட்டாங்க. அது ஐதர் டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும். நான் வீடியோக்காக 50% சொல்லிடுறேன் சரியா. அப்ப டிவிக்கே வந்து டிஎம்கே அவங்களோட அப்போசிஷன், அவங்க நிறைய மாநாடு இருக்கட்டும் இல்ல என்னது பப்ளிக் மீட்ஸா இருக்கட்டும் அங்க ஏற்கனவே அவங்க என்னது மென்ஷன் பண்ணிட்டாங்க.
ஸோ அவங்க ஏடிஎம்கே அதாவது என்டிஏவோட அலையன்ஸோட தான் போய் ஆகணும். ஸோ அவங்க யார் யார் கூட கூட்டணி வச்சுக்கலாம்? முதல்ல அதிமுக, கண்டிப்பா அவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சே ஆகணும். ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு இந்த ஊர் சைடு ஓட்டுன்னு சொன்னல, அதுதான் அவங்க வாங்கி தர போறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அவங்க தான். ஸோ பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன லாபம்னா, நீங்க வந்து ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுமா, அதுக்கப்புறம் அந்த ஒரு சென்ட்ரல் பார்ட்டி, அதனால சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்ட்டினா வந்து ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு 6 to 7% அவங்கள்ட்ட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸோட கட்சி பிஎம்கே, பாட்டாளி மக்கள். ஸோ இவங்களும் நல்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க ரூரல் சைட்ல மக்களே. ஏன்னா எங்க ஊர்லயே நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க இவங்களுக்கு என்னது ஆதரவு கொடுக்க. அதுக்கப்புறம் இது வந்து வில்லேஜ் பிளஸ் மோஸ்ட் ஆஃப் த தொகுதி இவங்க பிடிப்பாங்களா. இப்போ பாக்கி இருக்கிறது நம்ம யூத், நம்ம யங்ஸ்டர், கரெக்டா? ஸோ நம்ம யங்ஸ்டரை பிடிக்கிறதுக்கு தான் 2 ஆள் இருக்காங்களே. ஒன்னு நாம் தமிழர் கட்சியோட சீமான் ஒருங்கிணைப்பாளர், அதுக்கப்புறம் டிவிகேவோட தலைவர் விஜய். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஃபுல் யூத்தையும் பிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டிவிக்கு அலையன்ஸ் வச்சா மட்டும்தான் ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்க முடியும். இல்லைன்னா கடையை சாத்திக்கிட்டு போக வேண்டியதான். இது உண்மைதான், இது வந்து ஃபேக்டா பேசணும். ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுவேன், எலெக்ஷன்ஸ் வரும்போது நீங்க இமோஷன்ஸை அடக்கியே ஆகணும். வந்து எனக்கு வந்து அவன் கூட எதிர்ப்பு, நான் வந்து அவன் கூட சண்டை போட்டேன், நான் வந்து அவங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து பவர் வேணும்னா நீங்க எல்லாத்தையுமே அடக்கிட்டு கூட்டணியா போய் தான் ஆகணும். ஒன்ஸ் பவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன வேணா பண்ணலாங்க. நீங்க வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஸோ டிவிக்கு அலையன்ஸ் போச்சுன்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் சைடு, ஒரு பாசிட்டிவ் டோர்ஸ் அவங்களுக்காக ஓப்பன் ஆகுது. வந்து இது என்னோட ஒரு ரிக்வெஸ்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து பாக்குறவங்க, நீங்க வந்து அந்த லெவல்ல இருக்கீங்கன்னா நீங்க அந்த கட்சியோட அந்த டிவிக்கு கிட்ட போய் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். டூ ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. அதாங்க டிவிக்கு அலையன்ஸ் வைக்கணும், கரெக்டா? செக்மெண்ட் 3 பத்தி தான் இப்ப மக்களே பேச போறோம். நான் ஏற்கனவே செக்மெண்ட் 2ல சொன்ன மாதிரி தான், கேன் டிவிகே வின் வித் தி அலையன்ஸ் ஆர் நாட்? அதாவது டிவிக்கு கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியுமா? என் கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே நான் வந்து செக்மெண்ட் 2ல சொன்ன மாதிரி தான், டிவிக்கே வந்து கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு ஓப்பன் ஆகும், கண்டிப்பாவே ஓப்பன் ஆகும். ஏன்னா வந்து ஏடிஎம்கே வந்துருச்சு, பிஜேபி வந்துருச்சு, நாம் தமிழர் வந்துட்டாங்கன்னா, பிளஸ் பாமக, அப்புறம் டிவிக்கே, லைக் இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பா மிராக்கல் நடக்கும் மக்களே. மிராக்கல் கண்டிப்பாவே நடக்கும். நீங்க வந்து பார்க்கலாம் இந்த எலெக்ஷன்ல. பட் அவங்க கூட்டணி போக போறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டாங்க சுயேட்சின்னு. பட் வச்சாங்கன்னா அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டேபிளா முடியும். லைக் அவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் அவங்க கிட்ட வரைக்கும் போகலாம். பட் என்கிட்ட யாராச்சும் சும்மா ரேண்டமா கேட்பாங்க எப்பயுமே, லைக் ஆர் கேட்டாங்கன்னா, ப்ரோ டிவிக்கே 2026 கப்பு தூக்குமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா தூக்காதுன்னு தான் ஆன்சர். ஏன்னா நான் வந்து சொன்ன மாதிரி தான், இமோஷன்ஸ் வந்து நீங்க தள்ளி வைக்கணும். வாட் இஸ் ஃபேக்ட், இட் இஸ் தி அல்டிமேட் ஃபேக்ட். நான் நம்புறவன். எதுக்கு இப்படி சொல்றேன்னா, பிகாஸ் புது கட்சி, கரெக்டா? இவங்க வந்து பொலிட்டிக்கலா ஒன்றும் இன்னுமே ஒரு ஸ்டேபிளா தெரியல. லைக் இப்போ சோஷியல் மீடியால என்ன உங்களுக்கு ஃபேன்ஸ் இருந்தாலும், லைக் ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவுதான் ஃபேன்ஸ் இருந்தாலும், பட் அல்டிமேட்லி வந்து நம்ம கிராஸ் ரூட்டை தான் பார்க்கணும். அவங்க அந்த இடத்துல வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆர் சூப்பர் ஸ்ட்ராங். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஓல்டு பிளேயர், அவங்களுக்கு தெரியும் எப்படி எலெக்ஷன்ஸை நடத்தணும் அண்ட் எப்படி வந்து ஓட்ஸை வாங்கணும்னா லைக் பிரச்சாரம் பண்ணி எப்படி வாங்கணும்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனாலதான் சொல்றேன், டிவிக்கே கூட்டணி வச்சாங்கன்னா தே கேன் ரீச் டு தி எப்படி சொல்றது, அந்த ரேஸோட வந்து அந்த நியரஸ்ட் இதுல போய் வரலாம். பட் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ஸ் முடியாது. 2031க்கு டார்கெட் பண்ணலாம். பட் 2026 எலெக்ஷன் டிவிகேவால ஜெயிக்க முடியாது. நீங்க எல்லாரும் சொல்லலாம், ஏன் ப்ரோ சோஷியல் மீடியால தான் அவருக்கு அவ்வளோ ஹைப் இருக்கு, நாங்க தான் எல்லா கமெண்ட்லயும் பாக்குறோம் டிவிக்கேன்னு. கண்டிப்பா 2026 டிவிக்கே தான் ப்ரோ கப்பு தூக்குறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா செக்மெண்ட் 4 உங்களுக்கானது. சோ மக்களே, செக்மெண்ட் 4 சோஷியல் மீடியா ஹைப் பிளஸ் ரியல் ஹைப்.
ஸோ நீங்க சோஷியல் மீடியால கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லா இடத்துமே போனீங்கன்னா டிவிக்கே ஆடியோ லான்ச்சா, டிவிக்கு யாராச்சும் வீடியோ போட்டாங்களா, டிவிக்கு ஏதாச்சும் வந்து பப்ளிக் கிரௌட் சேர்ந்தா, டிவிக்கே எல்லா ஊர்லயுமே டிவிக்கேன்னு கத்துறாங்க. பட் கேன் சோஷியல் மீடியா ஹைப் டர்ன் இன்டு ரியாலிட்டி ஹைப் கேட்டீங்கன்னா இட்ஸ் அ பிக் நோ. இப்போ நான் வந்து உங்களுக்கு உதாரணமா ஒன்று சொல்றேனே, இப்போ ஒரு படத்தை பார்க்குறோம், இப்போ ஒரு படத்தை பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ சோஷியல் மீடியா ஜென்ரேஷன், இது வந்து சோஷியல் மீடியா ஜென்ரேஷனா. ஸோ ஒரு படம் பார்க்கறதுக்கே நம்ம வந்து ரிவ்யூவை பார்த்துட்டு தான் போவோம், கரெக்டா? அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு இப்போ வந்து அது வந்து பாசிட்டிவ் ரிவ்யூவா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா படத்துக்கு போவோம். அதே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவா இருந்துச்சுன்னா நம்ம படத்துக்கு போக மாட்டோம். அதே நீங்க வந்து ஃபுட் கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ ஒரு கடை எடுத்துக்கிட்டாங்க, அந்த ஃபுட்டை வந்து என்னது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்னைக்குமே அங்கே போக மாட்டோம். அதே வந்து நல்லா இருக்குது ஆகும்னு பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பா போவோம். போயிட்டு நிறைய வாட்டி பல்பும் வாங்குவோம். ஏன்னா சோஷியல் மீடியால காட்டுறது வந்து எல்லாமே ஃபேன்சி தான். வந்து அது வந்து என்னைக்குமே ரியாலிட்டியோட இதாக முடியாது. நான் ஃபுட்டுன்னு சொன்னேன்னா, நான் வந்து லைக் ரிவ்யூன்னு சொன்னேன்னா, க்ளோத்ஸா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், சோஷியல் மீடியா நெவர் கேன் டர்ன் இன்டு ரியாலிட்டிங்க. கண்டிப்பா சொல்றேன், இதை ஞாபகம் வச்சுங்க. சோஷியல் மீடியாவால ஒரு என்னது பொலிட்டிக்கல் பார்ட்டியால ஒரு எலெக்ஷன்ஸை ஜெயிக்க முடியாது. அண்ட் இந்த பதிவு வந்து இந்த ஒரு அட்வைஸ் வந்து மிஸ்டர் ஜோசப் விஜய், அதாவது தளபதி விஜய்க்காக. என்னன்னா ப்ரோ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் நம்ம எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்ண போகுது, கரெக்டா? சோஷியல் மீடியா ஹேண்டல் வந்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண போறது இல்லை. அது வந்து யூடியூபா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், அங்க வந்து எலெக்ஷன் போல் நடக்க போறது இல்லை. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓட்டிங் போல் வந்து சோஷியல் மீடியால போட்டுருவாங்களாம், அதுல வந்து இவங்க எங்களை ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் அப்படிலாம் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ண போது எல்லா தொகுதியிலுமே எல்லா வார்டுலுமே போல் வைக்க போறாங்க. அங்க போனாதான் நீங்க வந்து உங்க ஓட்டை கொடுக்க முடியும். அதுவும் 18 வயசுக்கு மேல இருந்தாதான் நீங்க ஓட்டு கொடுக்க முடியுங்க. வந்து இந்த சோஷியல் மீடியால வந்து டிவிக்கே வந்து நான் விஜய் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க, யார் வேணாம்னு சொன்னா. ஆனா வந்து இதெல்லாம் பண்றதே இந்த குட்டி குஞ்சான்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும், அவங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தாங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட ஓட்டர் ஐடியே இல்லையோ அவங்க தான் ஓட்டு போட போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நிச்சயமா சொல்றேன், சோஷியல் மீடியாவால எந்த ஹைப் கிடைக்குதோ அது வந்து ரியாலிட்டியில டேர்ன் ஆக போறது இல்லை. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ரென்த்தால நம்ம ஜெயிக்க முடியும்னு, கரெக்டா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் ப்ரோ அப்பதான் எம்ஜிஆர் ஜெயிச்சார்ல, இப்பயும் என்ன தளபதி பீக்ல இருக்காரு, அவரும் ஜெயிச்சிருவாரு ப்ரோ, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, 2026 கப்பு நமக்கு தான். இந்த பதிவு உங்களுக்கு. ஸோ மக்களே, செக்மெண்ட் 5 நம்ம வீடியோவும் இப்போ ஸ்லோவா வந்து நம்ம எண்ட் லைன்ல வர போறோம். ஸோ செக்மெண்ட் 5 என்னன்னா எம்ஜிஆர் எக்ஸ் விஜய். ஸோ எம்ஜிஆர் எக்ஸ் விஜய் என்னன்னா இது புது கதையா இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, கொஞ்சம் வலாவரியா சொல்லுன்னு நீங்க நினைப்பீங்க. சொல்றேன். வந்து இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம தமிழ்நாட்டுல இந்த டிவிக்கே தொண்டர்களா இருக்கட்டும், பிளஸ் விஜயோட ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், விஜய் அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன கம்பேரிசன் பண்றாங்கன்னா, ப்ரோ என்னது நம்ம எம்ஜிஆர் இருந்தார்ல, அவரும் வந்து அவரோட பீக் டைம்ல தானே வந்து எலெக்ஷன்ல நின்னாரு, அவரும் ஜெயிச்சார்ல, அவரு ஒரு ஆக்டர் தானே, இப்ப வந்து விஜயும் என்னது ஒரு ஆக்டர் தானே, அவரும் அவரோட பீக்ல தானே இருந்தாரு, இருப்பாரு. ஸோ அவரும் எலெக்ஷன்ல நின்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு ப்ரோ, நம்மளுக்கு தான் ப்ரோ கப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நான் வந்து அந்த எப்படி சொல்றது, அவங்க முகத்திரையை நான் கிழிக்க போறேன். எப்படின்னா, எம்ஜிஆர் காலகட்டத்துல நடந்த எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, பிளஸ் இப்ப நடக்க போற எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு என்னது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை என்னன்னு நான் வந்து விலாவரியா சொல்றேன், கேளுங்க காதை கொடுத்து. என்னன்னா, எம்ஜிஆர் இருக்கார்ல, கரெக்டா, அவரு இருந்த டைம்ல சினாரியோ என்ன இருந்துச்சுன்னா, அப்ப வந்து எல்லாருக்குமே லைக் லோக்கல் மக்கள், ஜெனரல் பப்ளிக் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் பிளஸ் இந்த அரசியல் அது மேல ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அப்ப இருந்த மாஸ் மீடியா எப்படி இருந்துச்சுன்னா, பயஸ்டா இருக்காது, லைக் புட்டு வைக்கும். லைக் இப்ப வந்து எம்எல்ஏ ஒரு எம்பி ஏதாச்சும் தப்பு பண்றாங்கன்னா அவங்க வந்து பேர் போடுறதுக்கு என்னைக்குமே பயப்பட மாட்டாங்க. பட் இன்னைக்கு அப்படியான்னு நீங்க கேட்டீங்கன்னா பதில் ஏன்ட்ட இல்லைங்க, பதில் உங்கள்கிட்ட இருக்கு. இந்த காலகட்டத்துல மாஸ் மீடியாவும் அப்படி இல்லை, பிளஸ் அரசியல் மேலேயும் என்னது மக்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இல்லை, கரெக்டா?
ஸோ அந்த காலகட்டத்தையும் இந்த காலகட்டத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க நினைக்கலாம் ப்ரோ அந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இல்லை, இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவோட என்னது அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. ஸோ ப்ரோ நீங்க செக்மெண்ட் 4 பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து செக்மெண்ட் 5 பார்க்கணும். ஆல்ரெடி செக்மெண்ட் 4ல சொல்லியாச்சு. அவருக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க நிறைய பேர். ஏன் போட்டாங்கன்னா பிகாஸ் எம்ஜிஆரை வந்து லைக் அந்த திரையில பார்க்கும்போது எல்லாருமே நம்புனாங்க. பிளஸ் அவரு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எம்ஜிஆரா இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து லைக் தே ஆர் நாட் ஜஸ்ட் அ ஹியூமன் பீங், தே ஆர் அபவ் ஃப்ரம் அ ஹியூமன் பீங், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து இதுல ஒரு ஒரு டாக்டிக்கலான விஷயமும் இருக்கு. என்னன்னா 1987 வந்து நம்ம எம்ஜிஆர் இறந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹி வாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, கரெக்டா? ஸோ அந்த காலகட்டத்துல வந்து ஓட்டிங் ஏஜ், அதாவது வாக்கு நம்ம கொடுக்குறோம்ல, நம்மளோட ஓட்டிங் கொடுக்குறோம்ல, அதோட வயது எவ்வளவு இருந்துச்சுன்னா 21. இப்ப நீங்க சொல்லலாம் இல்ல ப்ரோ 18 தானே, இல்ல 21. 61st அமெண்ட்மெண்ட், அதாவது நம்ம அரசியல் அமைப்புல 61வது அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதாவது ஓட்டிங் ஏஜ 21ல இருந்து 18க்கு எடுத்துட்டு வாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் எப்ப நடந்துச்சுன்னா 1989 தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், கார்பரேஷன் அதாவது இந்த சின்ன சின்ன லைக் வார்டு எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், அதுக்குமே வயது 21 தான் வாக்களிக்கிறதுக்கு. எதுக்கு ப்ரோ இப்ப அதெல்லாம் பேசிக்கிட்டு 3 வருஷம் தானே, 3 வயசு தானே, என்ன மாறிட போகுது? கண்டிப்பா மாறும். 18 வயசுல நம்ம நார்மலா ஒரு பையன் ஆர் ஒரு பொண்ணு பார்த்தோம்னா அவங்க வந்து 12ஆம் கிளாஸ்ல இருப்பாங்க. பட் அதே 21 வயசுல தே ஆர் கிராஜுவேட்ஸ், லைக் ஆல்ரெடி கிராஜுவேட்டா இருப்பாங்க, இல்ல அவங்க வந்து அந்த கிராஜுவேஷனோட ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க, கரெக்டா? ஃபைனல் இயர்ல இருப்பாங்க. ஸோ தே கேன் திங்க் மோர் மெச்சூர்லி. லைக் வந்து இப்போ 12ஆம் கிளாஸ் பையன் முதல் வாட்டி ஓட் போடுறான்னா அவன் வந்து ஓகே அவனோட என்னது சரௌண்டிங்ஸ்ல எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஓட்டை போடுவான். பட் 21 வயசு மாணவரா இருக்கட்டும், இல்ல மாணவியா இருக்கட்டும், இல்ல பொதுமக்களா இருக்கட்டும், யாருக்கு 21 வயசு இருக்கோ, யாரு கிராஜுவேட்டா இருக்காங்களோ, அந்த டைம்ல பட்டதாரியா இருக்காங்களோ, அவங்க வந்து அவங்களால நல்ல முடிவு எடுக்க முடியும். ஸோ அந்த காலகட்டத்துல அதாவது எம்ஜிஆர் ஐயா வந்து எலெக்ஷன்ல நிற்கும் போது வந்து அந்த காலகட்டத்துல ஓட்டிங் ஏஜ் வந்து 21. ஸோ அந்த காலத்துல வந்து மெச்சூரா ஒரு டிசிஷன் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனாலதான் பிளஸ் பீப்புள் சப்போர்ட் கண்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் அப்ப வந்து அரசியல் மேல பிளஸ் எம்ஜிஆர் ஐயா மேல ஒரு நல்ல மரியாதை இன்னைக்குமே இருக்கு எம்ஜிஆர் ஐயா மேல. பட் எலெக்ஷன்ஸ் மேல இல்ல, அரசியல் மேல இல்ல, அரசியல்வாதிங்க மேல இல்ல, கரெக்டா? அதனாலதான் சொல்றேன் 18 வயசு ஆக்கிட்டாங்களா, ஸோ வந்து பெருசா டிஃபரன்ஸ் வராதுன்னு நீங்க நினைச்சீங்களா? அப்படிலாம் இல்ல, டிஃபரன்சஸ் வரும், கண்டிப்பா வரும். நான் என்ன சொன்னா செக்மெண்ட் 5 எம்ஜிஆர் எக்ஸ் விஜய். ஸோ அவரும் வந்து ஒரு ஆக்டரு, அவரும் பீக்ல இருந்தாரு, அவரும் வந்து எலெக்ஷன்ல வந்து நின்னாரு, அவரும் ஜெயிச்சாரு. அதே மாதிரி விஜயும் வந்து என்னது பீக்ல இருக்காரு, வந்து அவரும் ஒரு ஆக்டரு, அவரும் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க போறான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. என்ன ப்ரோ நீ என்னது இந்த வீடியோவே டிவி கேஜ் வந்து ஜெயிக்க போக போறது இல்லையான்னு அதை பத்தி தான் அதை கேலி பண்றதுதான் நீ வீடியோ போஸ்ட் பண்ணியான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. எது ரியாலிட்டியோ எது ஃபேக்டோ, அப்புறம் பிளஸ் பாக்குறவங்க கொஞ்சம் மெச்சோர்டா இருப்பீங்கல்ல, அவங்களுக்கு கூட தெரியும் நான் என்ன சொல்றேன்னு, வேணா அவங்களுக்கு புரியும். பட் நிறைய அனில் குஞ்சிஸ் அதுல நானும் ஒருத்தன், எனக்கு உங்களுக்கு வருத்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் வருத்தம் இருக்கும், எனக்கு வருத்தம் இருக்காதா? அதே மாதிரி தான். பட் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்காக தான் எல்லாருமே காத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, செக்மெண்ட் 6 வில் ஐ வோட் ஃபார் டிவிகே ஆர் நாட்? இதுதான் மக்களே கடைசி செக்மெண்ட், காதை கொடுத்து கேளுங்க. நான் வந்து டிவிகேக்கு ஓட்டு சொல்ல முடியாதுங்க. நான் வந்து அதை சொல்ல முடியாது. பிகாஸ் எலெக்ஷன் கமிஷன் ஓட கைட்லைன்ஸ் வந்து அது வந்து நம்ம இந்த ஆக்ட்ல இருக்கு. என்ன ஆக்ட் அது? நான் படிச்சேன் ரீசெண்டா ரிசர்ச்க்கு, ஏதோ ஒரு ஆக்ட் நான் மறந்து போச்சு. ஆனா எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸ்ல என்ன இருக்குன்னா, யூ ஷுட் நாட் ரிவீல் டு whom you are voting. கரெக்டா? நீங்க வந்து ரிவீல் பண்ணக்கூடாது நீங்க யாருக்கு ஓட் பண்ண போறீங்கன்னு. ஆனா நான் வந்து டைரக்ட்லி சொல்ல மாட்டேன் நான் வந்து யாருக்கு ஓட்டு போட போறேன்னு. பட் இன்டைரக்ட்லி ஒரு மீம் வச்சிருக்கேன், அதை பாருங்க. ஸோ மீமை பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்னு. 2026ல நான் மட்டும் இல்லை நிறைய பேர் அவருக்கு தான் ஓட்டு போட போறீங்கன்னு நானும் நம்புறேன். அண்ட்
போடணும். பிகாஸ் வந்து நிறைய பிரச்சனைங்க வந்து மனுஷனுக்கு ஒன்னு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, பலாயிரம் பிரச்சனை. வந்து நடிச்சாலும் பிரச்சனை, இந்த அரசியல்ல குதிச்சாலும் பிரச்சனை. ஐயோ இதுல புரிஞ்சுப்பாங்களே. சரி, வந்து நான் யாருக்கு ஓட்டு போறேன்னு புரிஞ்சிருப்பாங்க. பட் அவருக்கு வந்து கொடுக்காத பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஓட்டு கொடுத்தும் ஒன்றும் மாற போறது இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போடுங்க. நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. உங்களுக்கு எந்த கேண்டிடேட் வந்து வேலிடா இருக்காங்களோ, இல்ல வந்து இவங்க வந்தா கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க கண்டிப்பா அந்த கேண்டிடேட்க்கு ஓட்டு போடுங்க. பட் நாங்க வந்து பர்சனலி நான் வந்து அவருக்கு ஓட்டு போட போறேன் கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ஸ்ல. ஸோ நான் ஒரு ரீசன் வச்சிருக்கேன் எதுக்கு நான் ஓட்டு போட போறேன்னா வந்து அது ரீசன் தான். பட் அதை நீங்க பைஃபர்கேட் பண்ணலாம். எப்படின்னா இப்போ வந்து புதுசா லைக் புது கேண்டிடேட்டா. ஸோ வந்து இப்போ என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு யூத், அதாவது ஒரு மாணவரோட ஸ்டேஜ், அதாவது எப்படி சொல்றது, படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாநிலத்துல மட்டும் இல்லை, நிறைய மாநிலத்துல அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. பிளஸ் என்னது ஜாப் இருந்தாலுமே ஒரு லைக் நல்ல ரெக்கக்னிஷன் இல்லை, அவங்களுக்கு ஒரு நல்ல சேலரி இல்லை. ஸோ நான் என்ன நம்புறேன்னா இப்போ வந்து புதுசா வந்து எலெக்ஷன் பார்ட்டிஸ்லாம் ஃபார்ம் ஆகிறாங்கல்ல, லைக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் ஃபார்ம் ஆகிறாங்கல்ல, தே கேன் ரிலேட் வித் அவர் ப்ராப்ளம்ஸ். எதுக்குன்னா அவங்க வந்து இந்த காலகட்டத்தை நல்லா பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். மேபி நான் நம்புறேன் லைக் அவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு வந்து அவங்க சொல்யூஷன்ஸை கொடுப்பாங்க, நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இவ்வளோ வருஷமா நம்ம இருக்கிறோம் நம்ம நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில். பட் புதுசா எதுவுமே மாற்றம் இல்லை. சில துறைக்கு வேணா இருக்கு, பட் இன்னொரு ஜென்ரலா பார்த்தோன்னா இல்லை. ஸோ கண்டிப்பா ஒரு மாற்றம் நம்மளுக்கு தேவை. அதனால வந்து நீங்க ஒரு புது ஆளுக்கு ஓட்டு போட்டாலும் அது தப்பு இல்லைங்க. நீங்க வந்து அதை பிரேக் பண்ணுங்க. நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுறீங்கன்னா ஒரு வாட்டி இந்த வாட்டி இவங்களுக்கு போட்டு பார்க்கலாமே. இவங்களுக்குன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் போட சொல்றேன். நான் வந்து உங்க அம்மா அப்பா சொல்றாங்க, உங்க என்னது ஆயா சொல்றாங்க, உங்க தாத்தா சொல்றாங்க, வீச வச்ச தாத்தா சொல்றாங்க, அதனால நீங்க வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு இல்லை. நீங்க போங்க, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பட் எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணி தாங்க நீங்க பண்ணணும். நீங்க வந்து ரேண்டம் நான் சொல்றேன் இல்ல என்னது அவர் வந்து எனக்கு பிடிச்ச ஆக்டரு அப்படிலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு யாரு கரெக்டான கேண்டிடேட் தெரியுறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதான் நான் சொல்ல முடியாது நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு. பட் நான் மீம் வழியா சொல்லிட்டேன். அண்ட் நான் இந்த ஃபுல் இல்லை உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும் நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்னு. ஸோ இதாங்க இன்னைக்கான வீடியோ. வந்து நீங்க உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் அதாங்க 2026 நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், மறக்காதீங்க இந்த எலெக்ஷன் வந்து நம்ம எல்லா மக்களுக்குமே ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். பிகாஸ் வி நீட் சேஞ்ச், நம்மளுக்கு ஒரு மாற்றம் தேவை. ஸோ டூ vote டு யுவர் ஃபேவரட் ஆர் எப்படி சொல்றது, தகுதியான கேண்டிடேட்க்கு நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுங்க, போடுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த பார்ட் பிடிச்சிருந்தாலுமே அந்த வீடியோ வந்து டைம் ஸ்டாம்ப் எடுத்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். பிளஸ் நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா நீங்க கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட் செக்ஷன்ல எதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ. சரியா? சரி, நான் வந்து இந்த பாட்டை வந்து மெயின் வீடியோலே போடலான்னு இருந்தேன், பட் மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு நீங்க அட்வைஸா எடுத்துக்கலாம். ஒரு வந்து இது வந்து தளபதி விஜய்க்கான அட்வைஸும் இருக்கும், பட் அவங்களோட ஃபேன்ஸுக்கான இருக்கட்டும். நார்மல் பப்ளிக்கும் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான். ஒரு மெசேஜ், ஒரு குட்டி ஸ்டோரின்னு சொல்லிக்கலாமே அவரோட ஸ்டைல்ல. என்னன்னா இப்போ வந்து ஒரு ஊர் இருந்துச்சான், சரியா? அந்த ஊர்ல வந்து ஒரு தெரு இருந்துச்சான், சரியா? அந்த தெருல வந்து ஒரு பாய் வந்து ஒரு கறி கடை வச்சிருந்தாரு, கரெக்டா? 20 வருஷமா பழைய வியாபாரம். அந்த பாய் வந்து அந்த தெருவிலே அவர் ஒரே ஒரு கறி கடை தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்த பாய். வந்து தினமும் கறி நல்ல வியாபாரம், நல்ல பழைய வியாபாரம், பழைய ஆளு, நல்ல மனுஷன். ஸோ வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா புரட்டாசி மாசம் வந்துருச்சு. ஸோ புரட்டாசி மாசமா எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் விரதம் பிடிப்பாங்க. பிளஸ் அந்த ஊர்லயும் அந்த தெருலையுமே நிறைய பேர் விரதம் பிடிச்சிட்டாங்க. ஸோ வந்து பாய் யோசிச்சுட்டு இருந்தார், என்னடா யாருமே கறி வாங்க வரமாட்டேங்கிறாங்களே, நமக்கு வந்து லாஸ் ஆகுதே, நம்ம ஏதாச்சும் பண்ணணுமேனு பாய் என்ன பண்ணிட்டாரு, புரட்டாசி மாசம்னு அவர் மண்டிக்குள்ள உட்காந்துச்சு. ஸோ புரட்டாசி மாசம் அந்த பாய் கறியை தவிர்த்து காயை வாங்கி விற்க ஆரம்பிச்சிட்டாரு.
ஸோ காய் விற்க ஆரம்பிக்க என்னது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்படியே லைக் பிஸ்னஸ் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா வந்து பிஸ்னஸ் அப்படியே ஊத்திக்குச்சு. என்னன்னா யாருமே அவர்கிட்ட வந்து காய் வாங்குறது இல்லை. டிஸ்பைட் அவர் வந்து அந்த ஊர்ல அவர் ரொம்ப ஃபேமஸ், ஒரே கடை தான் அந்த தெருவில். பட் ஆனாலுமே அவர்கிட்ட நிறைய பேர் காய் வாங்கலை. எதுக்குன்னு நீங்க யோசிப்பீங்க. என்ன பண்ணாராம் பாய் வந்து அவரோட பழக்க தோஷத்தை வந்து மறந்துட்டாரு. அதாவது மறந்துட்டாருல, அதவே வச்சுட்டாரு. இப்போ கறியெல்லாம் நம்ம வெட்டுவோம் கரெக்டா, துண்டு போட்டு தான் நம்ம வந்து கொடுப்போம். அதே மாதிரி பாய் எல்லா காயுமே வெட்டி 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 கொடுத்துட்டாராம். ஸோ வந்து இப்போ வெங்காயம் வாங்க போறோம், தக்காளி வாங்க போறோம், வந்து உருளைக்கிழங்கு வாங்க போறோம், அதாவது ஒரு 2-3 நான் பெரிஷபிள் காய் வாங்க போறோம் ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு. பாய் என்ன பண்ணுவாராம், வெட்டி கொடுத்துருவாராம். அந்த பழக்க தோஷம் போல, கறி வெட்டுற பழக்க தோஷம் வந்து காய்க்கு போல. ஸோ அதனால அவரோட பிசினஸ் வந்து ஊத்திக்குச்சு. சரி ப்ரோ, இல்லை என்ன ப்ரோ, அது வந்து நடக்கிறது தானே. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், தெரிஞ்ச வேலைய விட்டவனும் கெட்டான், நல்லா கேளுங்க, தெரிஞ்ச வேலைய விட்டவனும் கெட்டான், தெரியாத அப்புறம் வேண்டாத வேலைய தொட்டவனும் கெட்டான்டா. ஹாப்பி பொங்கல் உங்க ஃபேமிலிக்கு இந்த வருஷம். பாய்.